டாடா மோட்டார் ஷேர் பத்தி ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆர்டிகல் வந்துச்சு. அது என்ன இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை வந்து நான் டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அது என்ன அப்படின்னா, நம்ம இந்த சேனல்ல டிஸ்கஸ் பண்ற இந்த ஃபினான்ஷியல் நியூஸா இருக்கட்டும், இல்ல ஸ்டாக் பத்தின அந்த ஒரு டிப்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்றத வச்சுதான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம். ஏன்னா நேத்து போட்டு இந்த சவுத் இந்தியன் பேங்க் வீடியோல நிறைய பேர் இந்த ஸ்டாக் வாங்கலாமா, அந்த ஸ்டாக் வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மேக்ஸிமம் அந்த மாதிரி கமெண்ட்ஸுக்கு நான் வந்து லைக் மட்டும் தான் போட்டுருவேன், ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அதெல்லாம் வந்து வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு சொல்லிட்டு என்னால வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் அந்த ரீசன். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்டாக்ஸ் பத்தி கேட்கறீங்கன்னா அதை பத்தி நான் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு வீடியோ நான் படிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா போடுவேன். அந்த ஸ்டாக்ஸ் பத்தி படிச்சுட்டு போடும்போது கூட நீங்க அந்த ரிசர்ச் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுல ஒரு ஸ்டாக் வந்து பை பண்ணுங்க. இங்க டிஸ்கஸ் பண்ற எல்லா நியூஸுமே வந்து நான் ஒரு ஸ்டடி மெட்டீரியல் வந்து படிப்பேன் அண்ட் தென் நியூஸ் ஆர்டிகல்ஸ் படிப்பேன். அதை தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறேன். அதுதான் வந்து வீடியோஸா உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். நீங்க ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட வாங்கலாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு ரிப்ளை வந்து கொடுத்துருக்க மாட்டேன் இது வரைக்கும் கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ இதுக்கப்புறமா வந்து கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம செபி ரெஜிஸ்டர்டு கிடையாது. ஸோ அதுதான் ஒரு ரீசனா இருக்கு. சரி, ஓகே, இப்போ கண்டென்ட் உள்ள போலாம். அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து சீப்பான வேல்யூவேஷன் இருக்கா, இல்ல அப்படின்னா இந்த வேல்யூவேஷன் சீப்பா இருக்கிறதுக்கு இந்த கம்பெனி வந்து ஜஸ்டிஃபை பண்ணுதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது அண்டர் வேல்யூடா இருக்குதா, இல்ல அப்படின்னா இந்த கம்பெனி வந்து அண்டர் வேல்யூடா இல்ல, இது வந்து இந்த வேல்யூவேஷன் ஜஸ்டிஃபை பண்ணுதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சீப் ஃபார் ஏ ரீசன் ஆர் மிஸ்ட் ஏ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு இன்வெஸ்டா நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இல்ல ஃபண்டமெண்டல்ஸ் மெட்ரிக்ஸை வச்சு நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் என்ன இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த பி ரேஷியோ வந்து 8.9ல வந்து இருக்கு. இது வந்து ரொம்பவே அண்டர் வேல்யூடா இல்ல அப்படின்னா இந்த வேல்யூஷன் ஜஸ்டிஃபை பண்ணுதா, இல்ல சீப்பான கம்பெனி அது அப்படின்னு சொல்லிட்டுலாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் இவியோட எபிட்டா வேல்யூ அவங்க எடுத்து பார்க்கும்போது 4.5% வந்து இருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பட் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் எல்லாமே எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா ஜேஎல்ஆர்ன்ற அவங்களோட சப்சிடியரி நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் இந்த டாடா மோட்டார்ஸ் கம்பெனியை ஃபுல்லாவே வந்து எல்லாம் டார்கெட் பண்ணிருக்காங்க. அந்த பக்கம் இன்வெஸ்டரோட சென்டிமெண்ட் குவியல அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல்ஸ்னா அவங்க எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, அவங்களோட ஃபினான்ஷியல் இயர் 2025 பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஹைலைட்டா எடுத்து பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், இந்த பிபிடின்னு சொல்லுவாங்க. இது மட்டுமே ஒரு 34,000+ கோடியா வந்து இருக்கு. இந்த கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் மட்டும். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவுமே நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 22,000 கோடி கிட்ட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வச்சிருக்காங்க. இப்பதான் இந்த கம்பெனி வந்து நெட் கேஷ் பாசிட்டிவா வந்து வந்திருக்காங்க. இவங்களோட ஆட்டோமேட்டிவ் செக்மெண்ட்ல பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி டெப்ட் இருந்துச்சு, இப்ப நெட் பாசிட்டிவ் செக்மெண்டா வந்திருக்காங்க. பிசினஸ் செக்மெண்டா நம்ம பார்க்கும்போது இங்க பேசஞ்சர் வெஹிக்கிளோட செக்மெண்ட்டும் சூப்பரா இருக்கு, கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டுமே வந்து சூப்பரா இருக்கு. ஸோ பிவி சிவி இது ரெண்டுமே வந்து சூப்பரா இருக்கு. இதுல எஸ்பெஷலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேசஞ்சர் வெஹிக்கிள் இருக்க இந்த இவி செக்மெண்ட் அது மட்டுமே 1 மில்லியன் யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க. 1 மில்லியன் யூனிட். ஸோ ஓவராலா பார்க்கும்போது அவங்களோட ஆப்ரேட்டிங் பண்றதுக்கான லீவரேஜ் வந்து இருக்கு. அண்ட் தென் பிரீமியம் மாடல்ல ஓரளவுக்கான ப்ராஃபிட் பூஸ்டபிலிட்டியும் வந்து இருக்கு. வேல்யூவேஷன் வந்து ஆனால் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. அதாவது இந்த அளவுக்கான ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் இருந்துமே இந்த கம்பெனிக்கான இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் வந்து குவியல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, ஜேஎல்ஆர்ன்ற ஒரே ஒரு ஓவர் ரேங்க் அப்படின்றது சொல்றாங்க. ஜேஎல்ஆர் ஓவர் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிகலே மென்ஷன் பண்ணிருக்கு. ஸோ இதுதான் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் டிராகிங் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல மென்ஷன் பண்றாங்க. இது என்ன மாதிரியான மெட்ரிக்ஸ் வச்சு சொல்றாங்க அப்படின்னா, இந்த பினான்சியல் இயர் 2025ல ஹோல்சேல் சேல்ஸா பார்க்கும்போது 25% வந்து ஏறி, எபிட்டா மார்ஜினுமே ஒரு 8.5% வந்து ஏறி இருக்கு. அவங்களோட ஸ்பெஷல் செக்மெண்ட்ஸா பார்க்கும்போது இந்த ரேஞ்ச் ரோவர் டிஃபெண்டர் சூப்பராகவே வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. ஆனா எங்க வந்து பிரச்சனை கிரியேட் ஆகுது அப்படின்னா, சைனால தான் வந்து பெரிய பிரச்சனை வந்து கிரியேட் ஆகுது. அங்கதான் சேலஞ்சிங் ஃபேக்டரா இருக்கு இந்த ஜேஎல்ஆர் செக்மெண்ட்டுக்கு. ஏன் அப்படின்னா 30% அவங்களோட சேல்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் சைனால. இந்த போன வருஷம் ஃபினான்ஷியல் இயர் 2025 Q4க்கும் நம்ம இப்போ இருக்கிறதுக்கும் நம்ம எடுத்து பார்த்தோம், இந்த Q1க்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கம்மியா இருக்கு அப்படின்றது நியூஸா இருக்கு. இயர் ஆன் இயர்ல கம்பேர் பண்ணும்போது 30% வந்து டிராப் ஆயிருக்கு. இது ஏங்க நடந்துச்சு அப்படின்னா டீலர் இஷ்யூ வந்து இருக்கு, அப்புறம் ஓவர் ஸ்டாக்கிங் இஷ்யூ வந்து இருக்கு, அப்புறம் ஏதோ ஸ்ட்ராட்டஜி ஷிஃப்ட் வந்து பண்ணிருப்பாங்க போல. இதனால வந்து இந்த வால்யூம் ப்ரெஷர்லாம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே அவங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்றாங்க. இந்த பினான்சியல் இயர் 2026லயுமே அவங்களோட கைடன்ஸ் வந்து கட் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த பினான்சியல் இயர் 2026ல இது நோக்கி நாங்க பிளானா போவோம் அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து குறைச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் 10 வண்டி விற்க போறேன் அப்படின்னா 8 வண்டியா தான் விற்க போறேன் அப்படின்ற மாதிரி குறைச்சிருக்காங்க. அதெல்லாம் என்ன இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். எபிட்டா மார்ஜின் வந்து ஒரு 10% வந்து இருக்கணும்னு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் இருந்திருக்கும் போல. அதுல இருந்து இப்ப 5 to 7% தான் வந்து மாத்திருக்காங்க. ஸோ இது ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணுது. ரெவன்யூ டார்கெட்டா பார்க்கும்போது இது ஃபுல்லாவே ஜேஎல்ஆர் செக்மெண்ட்ல ரெவன்யூ டார்கெட்டா பார்க்கும்போது ஒரு 30 பில்லியன் யூரோவா வந்து இருக்கணும் அப்படின்றது வந்து பிளான் ஆயிருச்சு. அங்கிருந்து 28 பில்லியன் யூரோவா வந்தா மட்டும் போதும் அப்படின்றது இப்ப இருக்க பிளான் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான அந்த கைடன்ஸ் வந்து கட் பண்ணி இருக்கிறது ஒரு பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணுது இந்த ஸ்டாக். இந்த பேட்டரி எலக்ட்ரிக் வண்டியில வந்து இந்த டிரான்சிஷன் எல்லாம் வந்து ரிஸ்க்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இந்த பேட்டரி எலக்ட்ரிக் வண்டிலாம் மாறதுனால
எல்லாருமே இந்த பிஇவி இந்த செக்மெண்ட் உள்ள வரும்போது கொஞ்சம் டிரான்சாக்ஷன் ரிஸ்க்லாம் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அதுல இந்த கம்பெனிக்கு மெயினா இருக்கிறது இந்த ரேஞ்ச் ரோவருக்கு வந்து பெரிய ரிஸ்க் வந்து இருக்கு. ஏன்னா ரேஞ்ச் ரோவர் வந்து அவங்களோட சொன்ன டைம்ல வந்து கொடுக்க முடியல, டிலே வந்து ஆயிருக்கு. ரேஞ்ச் ரோவர்ல இன்னும் எலக்ட்ரிக் வண்டியை வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்றும் வரல. ஸோ அந்த ஒரு டிலே வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ரேஞ்ச் ரோவர்ல எலக்ட்ரிக் வண்டி வரலன்னும் போது ஜாகுவார்ல நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பினான்சியல் இயர் 2026 வர வண்டி அந்த வண்டிகள் எல்லாமே கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. என்னைக்கு வரும்ன்ற டேட் வந்து எக்ஸாக்டா மென்ஷன் பண்ணல. ஸோ அந்த எக்ஸிகியூஷன் இந்த டைம்ல பண்ணணும் அப்படின்றது எல்லாமே கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கு. கொஞ்சம் அதுக்கான பாசிட்டிவ் நோட் வந்து இல்லை அப்படின்றது இந்த நியூஸா இருக்கு. இது எல்லாமே வந்து இந்த ஜேஎல்ஆர் செக்மெண்ட்ல பார்க்கும்போது மட்டும்தான். பட் அவங்களோட இந்தியன் செக்மெண்ட் இந்த டொமஸ்டிக் செக்மெண்டா பார்க்கும்போது எல்லாமே சூப்பரா இருக்கு. அவங்களோட பிசினஸ் இல்ல நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிள் எடுத்து பார்த்தாலும் சூப்பரா இருக்கு, பேசஞ்சர் வெஹிக்கிள் எடுத்து பார்த்தாலும் சூப்பரா இருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்தியன் செக்மெண்ட் சூப்பரா இருக்கு. இதை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ல இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து 37% இருக்கு. ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள்னா என்ன, இப்போ இவங்களோட இந்த டாடா மோட்டார்ஸ் வண்டியில இருக்க இந்த பஸ் லாரி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து 37% இருக்கு. அது சூப்பராகவே போயிட்டு இருக்கு. எபிட்டா மார்ஜின் வந்து ஒரு 11.5% வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இன்னும் மீடியம் டேர்ம்ல வந்து 14 to 15% வந்து மெயின்டைன் பண்ற பிளான் வந்து இருக்கு. பேசஞ்சர் வெஹிக்கிள் 13% மார்க்கெட் ஷேர் இந்த கம்பெனி கிட்ட மட்டும்தான் இருக்கு. இது வந்து இந்த பினான்சியல் 2030 ஒரு 18-20% மூவ் பண்ணிடணும். இப்ப 13 இருக்கு, இதுல இருந்து ஒரு 18 to 20% வந்து மூவ் பண்ணிடணும் அப்படின்ற பிளான் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க கிட்ட ப்ராடக்ட் பைப்லைன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் வந்து வச்சிருக்காங்க. இதுல வந்து இந்த சிஆரான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வந்து இருக்கு, அண்ட் தென் கர்வ் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து Harrier.ev வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே கமிங் ஜூன்ல வந்து இருக்கு. இந்த ப்ராடக்ட் பைப்லைன் வச்சு இவங்க இந்த பினான்சியல் 2030 இந்த பிளான் அச்சீவ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவி ஃபோக்கஸா பார்க்கும்போது 10 நியூ மாடல் இவி வண்டியை வந்து நாங்க தயாரிச்சு கொடுக்க போறோம் இந்த பினான்சியல் 2030. ஸோ அது வந்து அவங்களோட பிளானா இருக்கு, 10 நியூ வண்டி. இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்லயே இவில இருந்து மட்டும் 25% இவங்களோட ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகணும். அதாவது பேசஞ்சர் வெஹிக்கிள்ல நிறைய செக்மெண்ட் வந்து இருக்கு, அதுல இவி செக்மெண்ட்ல மட்டும் 25% வந்து இவங்களுக்கு ரெவன்யூ தரணும். அந்த ஃபோக்கஸ் வந்து போயிட்டு இருக்காங்க. நெக்ஸானும் பஞ்சும் தான் இப்ப வரைக்கும் இவி செக்மெண்ட்ல இந்த கம்பெனி வந்து பிளஸ்ஸா கொடுத்துட்டு இருக்குது. அவங்க தான் வந்து இப்போ மார்க்கெட்டை வந்து டாமினேட் பண்ணிருக்காங்க. நெக்ஸான் அண்ட் தென் Punch.evன்ற இந்த ரெண்டு பிராண்டும் அண்ட் தென் ஃபியூயல் டைவர்சிஃபிகேஷனும் வந்து பண்ணணும் அப்படின்ற அவங்க பிளானா வந்து இருக்கு. அதாவது இந்த சிஎன்ஜி இந்த ஹைபிரிட் வண்டின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த சிஎன்ஜி பிளஸ் ஃபியூல் மிக்ஸ்டு வண்டி. ஸோ ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த இவி இந்த மாதிரி ஹைபிரிடா வந்து ஃபோக்கஸ் பண்ணி போகணும், அந்த ஃபியூல் டைவர்சிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்ற பிளானும் வந்து இருக்கு. ரெவன்யூ செக்மெண்ட்டாவும் கொஞ்சம் டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும். இதுல வந்து இந்த சர்வீஸ்ல வந்து ரெவன்யூ செக்மெண்ட் வந்து மாற்றணும். சர்வீஸ் செக்மெண்ட்ல இருந்து ரெவன்யூ வரணும், அண்ட் தென் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்து ரெவன்யூ வரணும், அண்ட் தென் சாஃப்ட்வேர் டிஃபைன்டு வெஹிக்கிள் இருந்து ரெவன்யூ வரணும். அதாவது இந்த எஸ்டிவின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா இது என்ன மாதிரியான ரெவன்யூ கான்செப்ட்னா சர்வீஸ்னா தெரியும். ஸோ சர்வீஸ் பண்றதுல இருந்து அந்த ஒரு அமௌண்ட் வந்து எடுத்துக்க போறாங்க. இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மும் இந்த சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் வெஹிக்கிள்லாம் இந்த ஆட்டோமேட்டிக் வண்டிலாம் வந்து இப்போ நிறைய இருக்கு. இந்த ஹை ரேஞ்ச் வண்டியில வந்து ஆட்டோமேட்டிக்கா தான் இருக்கும் ஃபுல்லா. அது ஃபுல்லாவே வந்து ஒரு அளவுக்கான அந்த சாஃப்ட்வேர் பேஸ்ட் வண்டி தான். ஃபுல்லாவே சாஃப்ட்வேர் அண்ட் தென் இந்த ஆப் இன்டெகிரேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயம் தான் வந்து ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுல எதனாவது அந்த இஷ்யூஸ் எதனா கிரியேட் ஆச்சு அப்படின்னா அதை டெக்னிக்கலா தான் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த கம்பெனி டாடா டெக்னாலஜின்ற ஒரு கம்பெனி வந்து வச்சிருக்காங்க. அந்த டாடா டெக்னாலஜி மூலமா இது எல்லாத்தையும் டெவலப் பண்ண போறாங்க. ஸோ அந்த ஒரு பிளான் வந்து போயிட்டு இப்போ இந்த டிமர்ஜர் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த டிமர்ஜர் வந்து எப்ப என்ன ஏதுன்றதெல்லாம் ஏற்கனவே ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்றேன். இந்த கம்பெனி வந்து இந்த டாடா மோட்டார்ஸ்ன்ற கம்பெனி வந்து இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் அண்ட் தென் கமர்ஷியல் வெஹிக்கிள் இது ரெண்டு செக்மெண்ட்லயே இருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து தனியா பிரிக்க போறாங்க. இதுல இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள்குள்ள எது எதெல்லாம் வருது அப்படின்னா பேசஞ்சர் வெஹிக்கிள் கூட அந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் ஃபுல்லாவே கூட வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இது ரெண்டுமே வந்து இந்த பேசஞ்சர் செக்மெண்ட்டுக்குள்ள வந்துடும். ஸோ இது ஒரு தனி கம்பெனியாகவும் இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் கம்பெனி அண்ட் தென் இவி கம்பெனி இது தனியாகவும் அண்ட் தென் அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிளும் ஜேஎல்ஆர் இது ரெண்டும் வந்து தனியா போக போகுது. ஸோ ஜேஎல்ஆர்ன்றது கமர்ஷியல் வெஹிக்கிள் கூட தான் போகுது. அது வந்து ஆனால் பேசஞ்சர் வெஹிக்கிள் கணக்குல தான் வரும். பட் ஆனால் ஜேஎல்ஆர் செக்மெண்ட்டை மட்டும் தனியாக எடுத்துட்டு போய் பண்றாங்க. ஸோ ஜேஎல்ஆர் கமர்ஷியல் வெஹிக்கிளும் தனியா போகுது, பேசஞ்சர் வெஹிக்கிளும் இங்க இவியும் தனியா வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம டாடா மோட்டார்ஸ் ஒரு ஷேர் வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஷேருமே வந்து கொடுத்துருவாங்க. இந்த ஜேஎல்ஆர் பிளஸ் இவின்னு இருக்க இந்த ஒரு ஷேரும் அண்ட் தென் பிவி பிளஸ் இவின்னு இருக்க இந்த ஒரு ஷேரும் கொடுத்துருவாங்க. இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிள் இது ரெண்டுமே வரும். ஜேஎல்ஆர்ன்றது கமர்ஷியலுக்குள்ள இருக்கும். நம்ம ஒரு ஸ்டாக் வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்டாக்குமே வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இந்த டிமர்ஜர்ன்றது. இது என்னைக்குள்ள நடக்கும் அப்படின்னா இந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து எஃபெக்டிவ் ஆகுது. அங்கிருந்து இந்த அக்டோபருக்குள்ள முடிக்கணும்ன்ற பிளானா இருக்கு. ஸோ Q3 இந்த முடிச்சிடும் இல்லை Q3 ஸ்டார்டிங் வந்து முடிச்சிடும் பிளானா இருக்கு. ஆப்வியஸ்லி இது வந்து அக்டோபர் மந்த்க்குள்ள வந்து முடிஞ்சிடும்ன்ற பிளானா வந்து போயிட்டு இருக்கு. எக்ஸாக்ட் பிரைஸ் அண்ட் தென் எதுவுமே வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல. ஸோ என்டிடியா மட்டும் தான் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. என்டிடியானா இந்த ஒரு ஷேர் வச்சிருந்தா உங்களுக்கு இந்த 2 ஷேரும் கிடைக்கும்ன்றத மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. என்ன பிரைஸ்ல வந்து பிரியும் அப்படின்றதெல்லாம் அக்டோபர் கிட்ட போக போக தான் நமக்கு தெரிய வரும். ஸோ ஓவராலா இதுதான் இன்னைக்கான நியூஸா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் டாடா மோட்டார்ஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ இதை பத்தின டீப் ஸ்டடி அந்த ரிப்போர்ட் ஒன் ஐடிசி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்பட்டீங்கனாலும் அதுவும் பண்ணலாம். இது வந்து இந்த ஒரு ஆர்டிகல் மட்டுமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதை தாண்டி நிறைய வந்து வந்துருந்துச்சு. இதை வந்து ஒரு ஷார்ட் சம்மரியா சொல்லணும் அப்படின்னா இந்த ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த கம்பெனியோட இந்த ப்ராஃபிட்ஸ் அந்த இதோட Q1 எல்லாம் வந்து வந்துருந்துச்சு.
அதை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் தென் அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்து பார்த்தோம்னா சூப்பராகவே இருந்துச்சு. எல்லா ப்ராஃபிட் ரெவன்யூ அண்ட் தென் அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் எல்லாமே சூப்பராக வந்து ஏறிச்சு. பட் அங்கே ஆனால் பிரச்சனை எங்கே கிரியேட் ஆச்சு அப்படின்னா அசட் குவாலிட்டில வந்து பிரச்சனை வந்து கிரியேட் ஆயிருச்சு. என்பிஎஸும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்பிஎஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களோட அசட் குவாலிட்டி ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த இடம் வந்து பிரச்சனையாக தான் இருக்கு. ஃபண்டமெண்டல்ஸாக ஸ்ட்ராங்கா இருக்கு, அசட் குவாலிட்டி கொஞ்சம் வீக்கா இருக்கு. லோன் growth வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது 1,00,000 கோடி கிட்ட வந்து லோன் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை தாண்டி வந்து கொடுத்துருக்காங்க. 14,000 கோடி எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது நியூஸா இருக்கு. அந்த ஐசிஐசிஐ பேங்க்ல வந்துமே ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. ஸோ எல்லாமே ஷார்ட் சம்மரியா தான் சொல்ல முடியும், ஏன்னா ஏற்கனவே வீடியோ லென்த் ஆயிடுச்சு, அதனால சொல்றேன். டாடா மோட்டர்ஸ் பத்தியே பெருசா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஐசிஐசிஐ பேங்க்ல வந்து இந்த Q1 வச்சு ஒரு நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. இந்த கம்பெனியோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருக்க சந்தீப் பத்ரான்றவங்க நிறைய விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஆர்பிஐயோட ரேட் கட் இருக்குல்ல, அதை வந்து வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட Q1 இந்த ரிசல்ட்ஸ் வச்சுமே நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ சிம்பிளா அதில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அதில் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த Q1 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல்ஸா கேட்டீங்கன்னா, ஸ்ட்ராங்கான அந்த ஒரு ரிசல்ட்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. போன இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போதும் குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்லைட்லி லெஸ் தான். அண்ட் தென் இப்போ வரப்போற Q2மே வந்து இன்னமும் வந்து எங்களுக்கு வந்து கம்ப்ரெஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு Q2வா தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் சொல்றாங்க. இது எதனால வச்சு சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஆர்பிஐயோட ரேட் கட் வந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்போ வரைக்குமே இந்த பிப்ரவரில இருந்து மட்டுமே 100 பேஸ் பாயிண்ட் வந்து குறைச்சிருக்காங்க. அப்படின்னா 100 பேஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணிருக்காங்க 1%. இந்த ரெப்போ ரேட் கட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க ஏற்கனவே முன்னாடி டெபாசிட் வந்து வச்சிருந்தவங்க, இந்த கம்பெனில டெபாசிட் வச்சிருந்தவங்களுக்குலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுப்பாங்க. அண்ட் தென் இங்க லோன் கொடுக்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. இப்போ லோன் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த ரெப்போ ரேட் கட் பண்றதுனால கம்மியாகும். அப்படி கம்மியாகும் போது இவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு எஸ்டிமேஷனா வச்சுக்கோங்க. இது வந்து இப்படி நடக்குதுன்ற மாதிரி எக்ஸாக்டா கிடையாது. இது வந்து இந்த நம்பர் வந்து மாறும். இப்போ வந்து முன்னாடி டெபாசிட் கொடுத்தது, இந்த எஃப்டி கொடுத்தது வந்து ஒரு 7% அவங்களுக்கு வந்து வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா, இவங்க இப்போ லோன் கொடுக்குறது 11% இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த 7 - 11 நம்ம பண்ணோம்னா 4% தான் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினா வந்து இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வச்சு இவங்க எப்படி சர்வை பண்றதுன்னு கேட்கறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த ரெப்போ ரேட் கட் பண்ணல அப்படின்ற பட்சத்துல இந்த 11 கொடுத்தது 12, 13 கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ 12, 13 கொடுக்கும்போது இவங்களுக்கு ஆப்வியஸ்லி ஒரு 5, 6ன்றது அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினா இருக்கும். இப்போ 4 இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க கட் பண்ணிட்டே வந்தீங்க அண்ட் தென் இப்போவும் ரேட் கட் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்ற பேச்சு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை இப்போ இந்த டிசம்பர் இந்த அக்டோபர்ல வந்து இந்த ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா, இன்னும் வந்து இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து குறையதுக்கான சான்ஸ். ஒரு பீரியட் ஆஃப் த டைம்ல டெபாசிட் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க, எஃப்டி வந்து அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டைம்ல எஃப்டி லாக் பண்ணவங்களுக்குலாம் வந்து அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்களே. ஸோ அதையும் சொல்றாங்க, இப்பவும் அது வந்து அதிகமாக தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு வந்து ரேட் கட் நடக்குதோ அந்த அளவுக்கான இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் வந்து இவங்களுக்கு வந்து குறையும். ஸோ இதை வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இது வந்து Q2வும் வந்து எங்களுக்கு ப்ரெஷரா இருக்கும். இந்த ரேட் கட் வேணான்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. டாடா கம்யூனிகேஷன்ஸ் வந்து 5G செக்மெண்ட் உள்ள வரப்போறோம். அதாவது இந்த 5G செக்மெண்ட் ஏற்கனவே இருக்காங்க, திரும்ப வந்து ரினியூ பண்ண போறோம். இந்த 5G புஷ் வந்து பிரைவேட்ல பண்ணணும் அப்படின்ற பிளானா இருக்கு. அதாவது பப்ளிக் 5G, பிரைவேட் 5Gன்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்கும் போல. அதுவே நான் இப்போ படிக்கும் போது தான் தெரிஞ்சு. இந்த பப்ளிக் 5Gனா என்ன அப்படின்னா, மக்கள் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறது. நம்ம இப்போ நெட்டுக்கு யூஸ் பண்றோம்ல, நம்ம எல்லாரும் 5G தான் யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி 5G நெட்வொர்க் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த 5G நெட்வொர்க் வந்து நிறைய பேர் கிட்ட வந்துருச்சு. பட் ஆனாலும் இந்த கம்பெனி சைடு நம்ம போனோம், இண்டஸ்ட்ரியல் ஏரியா சைடு போனோம் அப்படின்னா, இன்னும் நிறைய பேர் வந்து இந்த வைஃபை சிக்னல்ல 4G தான் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ 4G ரவுட்டர்ஸ், 4G வைஃபை தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பிரைவேட் செக்மெண்ட். ஸோ இந்த பிரைவேட் செக்மெண்ட் உள்ள 5G வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்ற பிளான். அவ்வளவுதான் வந்து சிம்பிளான கான்செப்ட். ஸோ இதுல வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பாங்க போல. ஸோ அதெல்லாம் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி இந்த டாடா கம்யூனிகேஷன் சைட்ல வந்து சொல்லியிருக்காங்க. சிஓவா இருக்க அமூர் லட்சுமி நாராயணன்றவங்க வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பப்ளிக் 5G சைட்ல வந்து நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கலாம், பட் நீங்க ஏன் பிரைவேட் 5G சைட்ல வந்து வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த பிரைவேட் 5G செக்மெண்ட் உள்ளயும் வர போறாங்க, ரினியூ பண்ண போறாங்க அப்படின்ற பிளானா வந்து இருக்கு. ஸோ அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியால இந்த ஹெல்த் கேர், எஃப்எம்சிஜி இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துருவாங்க. வந்துட்டு நிறைய விஷயத்த வந்து ஆட்டோமேட் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நிறைய ஐஓடி டிவைஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இந்த சிசிடிவி ஆக்சஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் தேவை. நம்ம எந்த கம்பெனில இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியல்ல நம்ம பார்க்கும்போதுமே நிறைய வந்து இன்டர்நெட் வந்து தேவை. அது எல்லாருக்கும் 4G இருக்கு, 5G எடுத்துட்டு வர பிளானா இருக்கு. ஹீரோ மோட்டார் கப்புமே PLI ஸ்கீம் வந்து அப்ரூவல் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ அவங்களோட விடா செக்மெண்ட் இருக்குல்ல, ஹீரோ மோட்டார்ஸோட விடா அந்த ஸ்கூட்டர் 25,938 கோடி வந்து இந்த PLI ஸ்கீம் மூலமா வந்து அவங்க பலன் பெற போறாங்க. ஸோ அதுக்கான அப்ரூவல் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ஒரு PLI, இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம், ஸோ இது மூலமா வந்து நிறைய அந்த ஹீரோ மோட்டார்ஸ் வந்து பிளஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து இவங்க 4வது பிளேயரா இருக்காங்க இந்த இவி செக்மெண்ட்ல, இந்த PLI ஸ்கீமோட வரதுல. ஃபர்ஸ்ட் வந்து ஓலாவும், அப்புறம் டிவிஎஸ் அண்ட் தென் பஜாஜ் வந்து இருந்தாங்க. இப்போ ஹீரோ மோட்டார்ஸ் வந்து உள்ள வந்துட்டாங்க இந்த PLI ஸ்கீம் மூலமா தயாரிச்சு வர வண்டியில. ஸோ இது ஃபுல்லா இந்த விடா செக்மெண்ட்டுக்காக கிடைச்சிருக்கு இந்த கம்பெனிக்கு. விடா சேல்ஸுமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா 48,000 யூனிட்ஸ் வந்து வித்துருந்தாங்க இந்த பினான்சியல் இயர் 2025ல. இது வந்து 178% வந்து அப். அதாவது இயர் ஆன் இயர்ல பார்க்கும்போது ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா மற்ற காம்படிஷன் கூட இது வந்து கம்மி தான். பட் இந்த கம்பெனி வந்து ஒரு 2 மடங்கு கிட்ட வந்து
அவங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஆட் ஆன் ஆச்சு அப்படின்னா அந்த கம்பெனி சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்றது பிளானா இருக்கு. லாஸ்ட் நியூஸா நம்ம டிஸ்கஸ் பண்ண போது ராஸ் நெஃப்ட்னு சொல்லிட்டு ரஷ்யன் ஆயில் கம்பெனி ஒன்று இருக்கு. ஸோ அங்கேருந்து நமக்கு வந்து நிறைய ஆயில்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ அதுக்கான ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அது வந்து இப்போ நைரா எனர்ஜின்ற கம்பெனி கிட்ட வந்து வராமல் இருக்க போகுது. ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்காக யூரோப்பியன் யூனியன் வந்து நிறைய ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளா இருக்கு. இப்போ வந்து ஹாட் நியூஸாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ அது என்ன ஏதுன்றதை வந்து ஷார்ட்டா வந்து பார்க்கலாம். இதுவுமே வந்து டீடைல்டு ஆர்டிகல் தான், பட் நம்ம ஷார்ட்டா வந்து பார்த்துடலாம். நம்ம ஊர்ல எப்படி இந்த இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேட் லிமிடெட் அண்ட் தென் பாரத் பெட்ரோலியம் தான் இருக்கோ, அந்த ஊர்ல வந்து ராஸ்நெஃப்ட்ன்றது ஒரு கம்பெனி. இது வந்து இந்த ஆயில் கம்பெனின்ற மாதிரி வச்சுக்கலாம். அவங்க வந்து இந்த க்ரூட் ஆயில் வந்து எக்ஸ்போர்ட் பண்றவங்க. ஸோ அந்த க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்றதுல இந்தியா தான் வந்து நிறைய வந்து வாங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அதுலயும் அதிகமா வாங்கிட்டு இருக்கிறது இந்த நயரான்னு சொல்லிட்டு இருக்க இந்த நயரா எனர்ஜின்ற கம்பெனி. ஸோ அதுல அவங்க குஜராத்ல வந்து ஒரு பிளான்ட் இருக்கு. வடினார் ரெஃபைனரி அப்படின்ற பிளான்ட் வந்து குஜராத்ல இருக்கு. ஸோ இங்க வந்து 20 மில்லியன் டன் ஆஃப் க்ரூட் ஆயில வந்து எவ்ரி இயர் வந்து ரிஃபைனரி பண்ணி வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட ஃபியூல் ஸ்டேஷனே வந்து ஒரு 6500 இருக்கு. நயரா எனர்ஜின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க, ப்ளூ கலர்ல இருக்கும். ஸோ அந்த ஃபியூல் எனர்ஜி ஸ்டேஷனுமே நிறைய இருக்கு. 6500 இருக்கு இந்தியாவில். ஸோ அங்க வந்து அந்த ஃபியூல் ரிஃபைனரி பண்ணி அங்க பெட்ரோல் டீசலா வந்து அனுப்புவாங்க, கேஸாவும் அனுப்புவாங்க. அண்ட் தென் வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ரஷ்யா கிட்ட யாரும் ஆயில் வாங்கக்கூடாதுன்ற பிளானா இருந்துச்சு. அதுக்கு வந்து நிறைய சாங்ஷன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு ஒரு கம்பெனிக்கும். அதுல மோஸ்ட்லி வந்து கண்ட்ரிக்கு போட்டிருந்த இந்த ஒரு யூரோப்பியன் யூனியன் வந்து இப்போ பிரைவேட் கம்பெனிக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த நைரா எனர்ஜின்றதுமே பிரைவேட் கம்பெனி. அந்த கம்பெனிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து போட்டிருக்காங்க. இது இந்தியன் கம்பெனியா வந்து இருக்கு. ஸோ இந்த இந்தியன் கம்பெனியுமே வாங்கக்கூடாதுன்றது இந்த சாங்ஷன் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ராஸ்நெஃப்டும் என்ன சொல்றாங்க, அண்ட் தென் இந்தியன் கவர்மெண்ட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு அன்ஜஸ்டிஃபைடான ஒரு மூவ்மெண்ட், இல்லை அப்படின்னா ஒரு இல்லீகலான மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நீங்க எப்படி போடலாம், ஒரு கண்ட்ரி மேல போடலாம், எப்படி ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் மேல போடலாம் அப்படின்றது ஃபர்ஸ்டா இருக்கு. அண்ட் தென் யூஎன் கவர்மெண்ட்டோ இல்லை அப்படின்னா குளோபலி வந்து அக்ரி பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் ஒத்துப்போம். அதாவது இந்தியன் கவர்மெண்ட் சொல்றது, இந்த குளோபலா சேர்ந்து எல்லா கண்ட்ரியுமே சேர்ந்து, இந்த அமெரிக்கா மாதிரி இருக்க எல்லா கண்ட்ரியுமே சேர்ந்து நீங்க வந்து இதை வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க அக்ரி பண்ணிப்போம். பட் யூரோப்பியன் யூனியனான நீங்க மட்டும் தான் சொல்றீங்க வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது எந்த மாதிரியான அஃபிஷியல் நியூஸ்னு தெரியல. நீங்க மட்டும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்குலாம் வந்து கொடுக்குறீங்க ஆயில்லாம், பட் ஏன் இந்தியாவுக்கு வந்து வேணாம்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பெரிய சர்ச்சை வந்து போயிட்டு இருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்க இந்த நைரா எனர்ஜின்ற பிரைவேட் கம்பெனிக்கு நீங்க வந்து க்ரூட் ஆயில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்றது இந்த ராஸ்நெஃப்ட்ன்ற ரஷ்யன் கம்பெனிக்கு வந்து போட்டுருக்கு ஆர்டரா இருக்கு. ஸோ இது எல்லாம் தான் ஓவரால் நியூஸா இருக்கு. ஸோ பாருங்க, இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து வரும். ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்து உங்களோட ரிசர்ச் அண்ட் ஸ்டடியை வந்து மேக் பண்ணிக்கணும்.